ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? சின்னவனுக்கு சரியான ஜுரம். நிறைய நண்பர்கள் கேட்பாங்க, நீங்கள் வந்து மெடிசன்லாம் வாங்கணுன்னா தனியாக எப்படி போவீங்க, எங்கே போய் வாங்கிட்டு வருவீங்கன்னு சொல்லி. இப்போ வந்து பனி எவ்வளோ பெய்யுது, அதனால் ஸ்வெட்ரு போட்டிருக்கேன். பையனுக்கும் வந்து ஸ்வெட்ரு போட்டு இப்போ அவனை கூட்டிகிட்டு போகிறேன். எங்கே மெடிசன் வாங்குவேன், எப்படி போவேன்னு சொல்லி காமிக்கிறவாங்க. மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டல் போகணுன்னா இப்போ ரொம்ப தூரமாக, அதோட குழந்தைக்கு ரொம்பவே முடியல, ரொம்ப வந்து டயர்டாக இருக்கான். அதனால் பக்கத்தில் இருக்க கடையில் போயிட்டு ஃபஸ்ட்டு மெடிசன் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். அது செட் ஆகலைன்னா அதுக்கப்புறமா டாக்டர்கிட்ட போவேன். இப்போ வந்து மோஸ்ட்லி அங்கே வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தோம்னா எனக்கு வந்து செட் ஆகிடும். அங்கே தான் இப்போ போக போகிறேன். இப்போ காலையில் 9 மணி. வெளியே எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிற பாருங்கள். எவ்வளோ பனி பெய்யுது. நான் காலையில் எழுந்திரிச்சு என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாமி பூஜை எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ வந்து 9 மணி. சாப்பிட்றதுக்கும் நூடுல்ஸ் கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கேன். பெரியவன் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புவான். அதுக்குள்ளே நான் இவனை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன். சுத்தமாக முடியல அவனுக்கு, என்னென்னே தெரியலை. திடீர்னு நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. அப்படியே வந்து அணைத்திட்டே இருந்தான். அப்படியே உடம்பு கை வச்சு பார்த்தா சரியான சூடு. காட்டன் துணி தண்ணியில் டிப் பண்ணி தலையில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கை காலெல்லாம் தொடச்சி விட்டேன். பாராசிட்டமல் சிரப் இருந்தது, அதுவும் கொடுத்தேன். லிவர் சிட்டிசன் அந்த சிரப்பு வந்து ஈவினிங் டைமில் கொடுத்துருந்தேன். எதுவுமே வேலைக்காகல. அதனால் இப்போ வந்து நான் கூட்டிகிட்டு கிளம்புறேன். காலையில் 9 மணி ஆகுது. வெளியில் வந்து எப்படி இருக்குதுன்னு காமிச்சிட்டு பாருங்கள். பனி எப்படி பெய்யுதுன்னு. இதனால தான் அடிக்கடிக்கு கோல்டு பிடிச்சிட்டே இருக்குது பசங்களுக்கு. இத்தனை நாள் இல்லை, இப்போ திடீர்னு வந்து இவ்வளோ பனி பெய்யுது. இத்தனை நாள் பனி பெய்யலை. அப்படி மாற்றி மாற்றி வரதுனால தான் கிளைமேட் வந்து செட் ஆக மாட்டேங்குது. அதுவும் காலையிலே வந்து கஷ்டமாயிடுச்சு. குழந்தைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. நானுமே நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. சரியான கோல்டு அவனுக்கு. இப்போ போனால் ஃபுல்லாக நனைஞ்சிருவோம். ஆனால் வேறு வழியே இல்லை. அதனால தான் ஸ்வெட்டர்லாம் போட்டு ரெடி ஆகிட்டேன். சரி, இப்போ நான் பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன். வந்துட்டான். இதெல்லாம் பெரிய ஓரக்குத்தியோட நடு பையன். பெரியவன் வந்து புவனேஸ்வரில் வேலை பார்க்குறான். சின்னவன் 3rd இயர் படிச்சுட்ருக்கான். இவன் வந்து வீட்டில் இருக்கான். படிச்சுட்டு முடிச்சுட்டு எங்கேயாச்சும் வெளியே போகணுன்னா இவனை தான் கூடுவேன். அரிசி வாங்கணும், ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இவன்கிட்ட சொன்னால் வந்துடுவான். ஆனால் என்ன கூட்டிகிட்டு போயிட்டு வரதுக்கு காசு கொடுக்கணும் செலவுக்கு. இல்லைனா கிராமத்தில் வந்து பசங்க வீட்டில் தானே இருக்காங்க, செலவுக்கு காசு இருக்காது அவங்களுக்கு. நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி கொடுத்தோம்னா அடிக்கடி எதனா வேணும்னா நம்மகிட்ட தான் கேட்பாங்க. ஹஸ்பண்ட் வந்து அடிக்கடி கொடுப்பாரு. அதோட எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வரணும்னா இப்போ அவனோட செலவில் இருக்க காசு வச்சு தான் எண்ணெய்லாம் போட்டு வச்சுருப்பான். சரி, நம்ம எப்படி சும்மா போயிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் தான், கொஞ்சம் பக்கத்துலேயே தான், ரொம்ப தூரமெல்லாம் கிடையாது. இருந்தாலும் வந்து நான் எப்போவுமே கூட்டிகிட்டு போகும்போது இப்போ பக்கத்தில் இருக்க மார்க்கெட்லாம் போயிட்டு வரனா கொஞ்சம் தூரமாக இருக்கும். அங்கெல்லாம் போயிட்டு வந்தால் 100 ரூபா கொடுப்பேன். இங்கே பக்கத்தில் அப்படின்றதுனால 50 ரூபா கொடுத்தேன். ஏதாவது சாப்பிட சொல்லி சொன்னேன். இவ்வளோ பெரிய வண்டியை கொண்டு வந்ததுக்கு தான் முதல்ல திட்டினேன். இந்த வண்டி எதுக்கு அந்த பக்கம் இருக்கிற வண்டியை கொண்டு வரதுன்னா அது வந்து ரிப்பேரில் இருக்கான், அதனால் இந்த வண்டியை தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால். சரி, வேறு வழி இல்லைன்னு. எனக்கு இந்த வண்டியில் போகிறதே பெரிய டாஸ்க்கு. அதுலேயும் வந்து உட்கார முடியாது, கொஞ்சம் பயமாகவே இருக்கும். அந்த சீட்டு ரொம்ப தூக்கலாக இருக்கும். அதோட கூடவே சின்னவனையும் கூட்டிகிட்டு போகிறேன்னா பயமாக இருக்குது, எங்கேயாவது தள்ளி விட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே வந்து வண்டியில் இவன் கூட போனாலே பயம். ஒரு முறை எங்கள் மாமனார் தள்ளி விட்டுட்டான்னு சொல்லி எங்கள் மாமனார் இது நாள் வரைக்கும் இவனை எப்போவுமே கூப்பிட மாட்டார் வண்டியில் கூப்பிட்டு போக. எப்போவுமே பெரியவனையும் சின்ன பையனையும் தான் கூப்பிடுவார். நடு பையன் கூட போனாலே என்னையே வந்து அவனையா கூப்பிட்டு அவன் தள்ளி விட்டுற போகிறான் அப்படின்னு சொல்லுவார். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை யாராச்சும் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அது எப்போவுமே பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்பாரு. அதனால் வந்து சொல்லுவார். நான் வந்து இல்லை, அவன் வந்து ஃபீல் பண்ணுறாப்பா, எப்போவுமே வந்து ஆமாம் அண்ணனையும் தம்பியும் தான் கூப்பிட்டு போகிறீங்க, என்ன எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா பசங்க கிராமத்தில் இருக்கிறதுனால இப்போ நம்ம கூட எங்கேயாச்சும் போயிட்டு வந்தாங்கன்னா ஏதாவது கொஞ்சம் அவங்களுக்கும் ஜாலியாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுப்போம், காசு செலவுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. அதனால் வந்து சின்ன பசங்க தானே, சரி பரவாயில்ல, பெருசானா அவங்க லைஃப்பை அவங்க பார்த்துப்பாங்க, சம்பாதிக்கிற காசு வச்சு அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட அடிக்கடி ஃபோன்லாம் பண்ணி காசு கேட்பான். 200 ரூபா கொடுங்க, 300 ரூபா கொடுங்க, ஃபிஸ்ட் பண்ண போகிறேன், 100 ரூபா கொடுங்க, அந்த மாதிரி சொல்லி அவரும் கொடுப்பாரு. ஏன்னா எங்கே போகணுன்னாலும் ஒரு மெடிசன் ஸ்டோர் போகணும், எங்கேயாச்சும் போயிட்டு வரணும்னா கூப்பிட்ட உடனே வருவான். அவனோட வேலையெல்லாம் இருக்கும் பசங்க இல்லையா, அதனால் சரின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வருது. அதனால் கூப்பிடும்போது வேண்டாம்னு சொல்ல முடியாது. இதுதான் பஜாருங்க, பக்கத்துலேயே தான். நான் வந்து பொறுமையாக வண்டி ஓட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி தான் உட்காந்தேன். இல்லைனா தாத்தா கிட்ட சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினேன். அதனால தான் பொறுமையாக கூப்பிட்டு போயிருக்கான். இங்கே வந்து தயிர் வடை விற்றுட்ருக்காங்க ரோட் சைடில். நிறைய ஆளுங்கள்லாம் இருந்தாங்க. நான் சரி தலையில் துணியெல்லாம் இழுத்து விட்டுட்டு அப்படியே வந்து கேமராவை கொஞ்சம் கீழே காட்டிட்டு அதுக்கப்புறமா அப்படியே வந்து ரோட் சைடில் வந்து வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் தான். இங்கே தான் வந்து பெரியவன் எப்போவுமே வந்து கடைக்கு வந்து நான் பஜாரில் எல்லாம் வாங்கிட்டு வந்தான் காய்கறின்னு சொல்லுவேன் இல்லையா, அதுக்கு இங்கே தான் வரணும். ரொம்ப பக்கம்தான், ரொம்ப தூரமெல்லாம்
கிடையாது. நான் வந்து ஸ்லோவாக போட்டிருக்கேன் வீடியோவை. ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக போனால் நான் திட்டுவேன்னு பயந்துட்டு பொறுமையாக ஓட்டிகிட்டு வந்தான். ஆக்சுவலாக வண்டி வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுவான். இந்த வண்டி வேணும்னு சொல்லி அழுது அடம்பிடிச்சி வாங்கியிருக்கான். வாங்கி கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு வீட்டில் எல்லாம் திட்டினாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் பண்ணுறது தான், அந்த மாதிரி பண்ணி வாங்கி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரோட்ஸு பஜார் வந்துருச்சு. இங்கே வந்து மீன்லாம் விற்றுட்ருக்காங்க. இங்கே தான் வந்து எல்லாமே காய்கறி, மசாலா ஐட்டம்ஸு பொருட்கள், துணி கடை, இந்த மாதிரி எல்லா கடையுமே இங்கே இருக்கும். இதுதான் பஜார். மோஸ்ட்லி இங்கே தான் வந்து எப்போவுமே நான் இறங்கி எந்த கடையில் எதுவும் போக மாட்டேன். ஏன்னா எல்லாருமே ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சவங்க, முக்கால்வாசி பேர் அங்கே இருப்பாங்க. அவர் கூட படித்தவங்க, அவருக்கு தெரிஞ்சவங்க எல்லோரும் பார்த்தாங்கன்னா எல்லோரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா யாராச்சும் பார்த்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அங்கே நிப்பாட்ட வேண்டாம், நேராக போய்ட்டு அங்கே போய் வேறு எந்த கடையிலையாச்சும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் அப்படியே நேராக வந்து வந்துட்டோம். ஏன்னா பஜாரில் வந்து அந்தளவுக்கு நம்ம போயிட்டு பழக்கம் இல்லை. ஹஸ்பண்ட் வந்து அவர் கூட வரும்போதுமே சரி, எங்கேயுமே நிப்பாட்ட வேண்டாம், வீட்டுக்கு டேரெக்டாக வந்துடலாங்கன்னு சொல்லுவேன். எங்கேயாச்சும் நின்று பேசினா அங்கே பெரியவங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க பஜார் மார்க்கெட்டில். ஏன்னா எல்லோரும் காய்கறி எல்லா பொருட்கள் வாங்குறதுக்காக தான் வருவாங்க. அதனால் வந்து மோஸ்ட்லி நான் இல்லை இங்கே நிப்பாட்ட வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்துடுவேன். இதில் உட்காரதே பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. அதுலேயும் ரோடு செம்ம டேமேஜு. இங்கே தான் வந்து ஒரு சின்ன கடை இருக்கும். எங்களோட வீட்டு கதவுக்கு இந்த கதவு ஜன்னல் இந்த இதெல்லாம் வந்து வாங்கியிருந்தோம் அங்கே தான். அதுக்கப்புறமா ஊருக்குள்ளே வந்தாச்சு. இங்கேருந்து பக்கத்தில் தான். இந்த ஊர் பேர் வந்து என்னன்னு சொல்லி இங்கே நான் ஒரு பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இருக்குது, காமிக்கிறேன். எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க பேங்க்கு அது நேம் என்னென்னு கரெக்டாக தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்களான்னு சொல்லி. இது அந்த ஊர் தான், எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே வரணுன்னா இங்கே வந்தால் தான் மெடிசன் வந்து இவங்கக்கிட்ட வாங்குகிற மெடிசன் நல்லாயிருக்கும். பசங்களுக்கு வந்து நான் எப்போவுமே இங்கே வந்து தான் வாங்குவேன். ஏன்னா நல்லா வந்து கேட்கும், நல்ல மெடிசன்ஸாக கொடுப்பாங்க. ஆனால் பக்கத்துலேயே ஒரு கிளினிக் இருக்குது, ஆனால் அங்கே போக மாட்டேன். அந்த மெடிசன் சுத்தமாக நல்லா இருக்காது. காசு மட்டும் 300 400 வாங்குவாங்க, ஆனால் நல்லா இருக்காது. இவங்கக்கிட்ட மெடிசன்ஸே நான் கம்மியாக தான் கொடுப்பாங்க. டேப்லெட்ஸாக கொடுக்க சொன்னேன். நான் என்னென்ன கொண்டு வந்தேன்னு அது கொடுத்தேன். ஏன்னா நேற்று நைட்டு வந்து நான் கொடுத்துருந்தேன் மெடிசனு, அது வந்து வேலைக்கு ஆகலை. அதையும் கொண்டு வந்து கொடுத்தேன். லிவர் சிட்டிசன் வந்து சிரப்பு ஈவினிங் டைம் எம்டி ஸ்டொமக்கில் கொடுத்துருந்தேன். நைட்டு வந்து தூங்கும்போது பாராசிட்டமல் சிரப்பு வந்து 125 இது, அதனால் 10 ml கொடுத்துருந்தேன். அதை வந்து சொன்னேன், அது வந்து கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு, அது கவர்மெண்ட் மெடிசன் அங்கேருந்து வாங்கினது தான். 4-5 தடவை கொடுத்தா தான் குறையும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க, நான் இது வந்து இப்போதைக்கு வாங்கியிருக்கேன், என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டேன். அதுக்கப்புறமா அவங்க மெடிசன்ஸ்லாம் கொடுத்தாங்க. என்னென்ன மெடிசன் கொடுத்தாங்கன்னு நான் காமிக்கிறேன். ஒன்று வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பாராசிட்டமல் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இன்னொரு மெடிசன் வந்து கொடுத்துருந்தாங்க. அனோமாக்ஸோ என்னமோ ஒன்று 250 அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதை வந்து நம்ம 750 பெரியவங்க சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க அந்த டேப்லெட்டு ஃபீவருக்கு. அதே வந்து குழந்தைக்கு 250 கொடுத்துருந்தாங்க அந்த டேப்லெட்டு. அதுக்கப்புறம் பாராசிட்டமலு. சாப்பிட்றது வந்து கரெக்டாக சாப்பிட்ணும், அந்த குர்குரே சாக்லேட்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பையன்கிட்ட கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து சொல்லியிருந்தேன், ஹஸ்பண்ட் வந்த டைமில் இங்கே தான் வந்து கூட்டிகிட்டு வருவார் எப்போவுமே மெடிசன் வாங்குறதுக்கு. இவங்க வந்து டாக்டர் தானா. இப்போ வந்து ஊரோட வந்து கிராமத்தோடு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கடை வச்சுட்டு ரொம்ப காலத்துக்கு முன்னே, அதாவது ரொம்ப அதிகமாகலாம் படிக்கல, எம்பிபிஎஸ்லாம் கிடையாதான், அப்படி தான் சொல்லுவாங்க எல்லோரும். சும்மா ஒரு மெடிசன்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஆனால் சூப்பராக வேலை செய்யும் எல்லா மெடிசன்ஸும். நான் வந்து 6 வருஷம் ஆகுது ஒடிஷாவுக்கு வந்து. எப்போவுமே எந்த ஹெல்த் இஷ்யூ அப்படின்னாலும் சின்ன சின்ன விஷயங்கள்னால் இங்கே தான் வந்து மெடிசன், அதாவது கோல்டு, இருமல் அந்த மாதிரி ஐட்டம் தான். ரொம்ப பெரிய இஷ்யூஸ்க்கெல்லாம் இவங்ககிட்ட மெடிசன் செட் ஆகாது. மெடிக்கல் ஸ்டோர் வச்சுருக்காங்கன்னா ஏதாவது ஒரு ஜஸ்ட்டு வந்து கம்பவுண்டர் அந்த மாதிரி இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா மெடிசன் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வரும்போது பக்கத்துலேயே வந்து ஏடிஎம் மிஷின், இங்கே தான் வந்து பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது. நான் ஸ்கேனர் காட்டும்போது ஒரு யூபிஐ ஐடி வரும் இல்லையா, அந்த யூபிஐ ஐடி ஹஸ்பண்டோடது இங்கே தான். அந்த பேங்க்கும் இங்கே தான். என்னோடய அக்கௌண்ட் வந்து இந்தியன் பேங்க் வந்து ஸ்கேனர் காட்டுவேன், அது வந்து இந்தியன் பேங்க் வந்து சகிகோபாலில் இருக்குது. இங்கே வந்து இந்த பேங்க் தான் எல்லாத்துக்குமே. அதனால் எனக்கும் ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அது வந்து என் ஹஸ்பண்டோட ஃபோன் நம்பரில் லிங்க் ஆகிருக்கு. இந்த பேங்க்கு ஹஸ்பண்டோட அக்கௌண்ட் வந்து என்னோட நம்பரில் லிங்க், இந்த மாதிரி தான். ஏன்னா அந்த நம்பர் தான் என்னோடது தான் அவரது. எப்போவுமே அடிக்கடி 2 பேருமே சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுவோம். மொபைலும் சரி, சிம் கார்டும் சரி, எந்த டைமில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கிறது தான். அதனால் அப்படியே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ ஒரு சென்னை கிளம்புறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபோன் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா என்னோடய ஃபோனில் வந்து சுத்தமாக டிஸ்பிளே எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு, அதனால் அதை எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அங்கே வந்து செகண்ட் ஹேண்டில் ஒரு மொபைல் வாங்கினார், அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் மெடிசன்லாம் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யாருக்கெல்லாம் புரிஞ்சதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வாங்கியாச்சு. பக்கத்தில் இருந்த ஒரு வயசானவங்களும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க பையனை, ஊசி போடுங்க அப்போ தான் வந்து அடிக்கடி பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் சொன்னேன் அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை தான் வருது எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொன்னோன்னே, குர்குரே எல்லாம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அமிர்தாஞ்சன் ஒன்று கேட்டிருந்தேன், ஜண்டுபாம் இருக்கான்னு கேட்டேன். அவங்க ஜண்டுபாம்
வந்து தேடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரிலீஃப் ஒன்று ஃபாஸ்ட் ரிலீஃப் அப்படின்னு நினைக்கிறேன், அது வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி எவ்வளோன்னு கேட்டால் 40 ரூபான்னு சொன்னாங்க. சரி அது ஒன்று வாங்கிட்டு சரியான தலைவலி. இந்த பனியில் வெளியில் வந்து போகிறதுக்குள்ளே 9 மணி தான் வெளியில் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வரதுக்கு ஒரு இப்போவே ஆல்ரெடி வந்து 9:45 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, அந்த கடையிலையும் போயிட்டு கொஞ்சம் பொருட்கள் வந்து பெரியவன் சொல்லியிருந்தான் எனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரணும்னு சொல்லி. அதனால் ஒரு பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தேன். அவன் ஏடிஎம்மில் கார்டு கொடுத்தேன், போய் 500 எடுத்துகிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு நான் சில்லறை கொடுத்தாங்க. எனக்கு சேஞ்சஸாக கொடுங்க, 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி சொன்னேன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. எப்போவுமே வந்து இங்கே தான் வந்து மெடிசன் வாங்குறது. இதே மாதிரி ஒரு மெடிசன் ஸ்டோரு பஜார்லேயும் இருக்குது. இப்போ நம்ம கிராஸ் பண்ணி வந்தோம் இல்லைங்களா, அந்த பஜாரில் வந்து சுத்தமாக மெடிசன் நல்லா இருக்காது, நிறைய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரும். இதுதான் பேங்க் ஆஃப் இந்தியா. இங்கே எதிரில் ஒரு சின்னதாக கடை இருக்குது. இப்போ தான் கடை திறந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு சாக்லேட்ஸ் கொஞ்சமாக, எனக்கு இங்கே இருக்கிறதுல ஒரு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். அது என்ன சாக்லேட்னு கரெக்டாக கண்டுபிடிச்சா யாராச்சும் சொல்லுங்கள். சென்னையில் இருக்கா, பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள். இதுதான். அதுக்கப்புறம் சாக்லேட் கொஞ்சம் வாங்கிட்டு பையனுக்கு வந்து ஒரு அஜ்மலா, அதுவும் 2 பேருக்கும் ஒன்று வாங்கிட்டு ஒரு சாக்லேட் வாங்கினேன். பெரியவன் வந்து அவன் பேர் வந்து லிப்பு. அவனுக்கு சாப்பிட ஏதாவது வேணுமான்னு கேட்டால் வேண்டான்னு சொன்னால். சரி நான் 50 ரூபா கொடுத்துட்டேன், ஏதாவது சாப்பிட்டுக்க, அப்புறமா என்னை வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ போய் சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டேன். பஜார்லலாம் நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு, ஏன்னா பஜாரில் வந்து நிறைய பேர் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சென்னையில் ஒர்க் பண்ணும்போது ஹஸ்பண்டை வந்து பார்க்குறதுக்கு எங்கள் பசங்க பர்த்டேக்கெல்லாம் வருவாங்க, அப்போல்லாம் வந்து பேசுவாங்க. அதனால் அங்கே பார்த்தாங்கன்னா அப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நிறைய பேர் இருப்பாங்க பெரியவங்களாம். அதனால் வந்து என்னை வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீ வந்து வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டேன். அவனும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி ஆரம்பிச்சிட்டான். இங்கே பக்கத்தில் வந்து நிறைய கடை இருக்கும், கேஸ் ஃபில் பண்ணுறது, பேங்க்கு. இங்கே தான் வந்து முஸ்லீம் ஏரியா. இந்த ஏரியா ஃபுல்லாகவே முஸ்லீம் ஏரியா. ஒரு சைடு ஃபுல்லாக இருக்காங்க, லெஃப்ட் சைடில். ரைட் சைடில் வந்து ஹிந்து அந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்காங்க, நிறைய ஃபேமிலி. இங்கே வந்து ஒரு பெரிய மசூதி கூட இருக்குது ஊருக்குள்ளே. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க முஸ்லீம் ஏரியாலாம் பக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி. இது வந்து முஸ்லீம் ஏரியா தாங்க. அது வந்து புடாகரா அப்படின்னு சொல்லி அந்த ஊர் பேர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பஜார்லாம் கிராஸ் பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு. நடுவில் நிறைய கிளிப் நான் வந்து கட் பண்ணிட்டேன், ஏன்னா ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு வீடியோ ஆல்ரெடி. வழி ஃபுல்லாகவே இப்படி தாங்க இருக்கும். இதுதான் எங்களோட நிலம்னு சொல்லி எங்கள் வீட்டில் சொல்கிறேன் இல்லையா, அது இங்கே தான் இருக்குது. இதுதான் ரோட் சைடில் இருக்க நிலம். ஒன்று வந்து இவங்களோடது, அதாவது வண்டி ஓட்டிகிட்டு வராங்க இல்லையா அவனோடது. இன்னொன்று வந்து எங்கள் சின்ன மாமனார் அவங்களுக்கு, இன்னொன்று வந்து எங்களுக்கு. அந்த மாதிரி பக்கத்தில் நிறைய இடம் இருக்கும். அதே மாதிரி ஒன்று விட்டு பங்காளி அவங்களோட இடமெல்லாம் அங்கே தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் தான் நாங்கள் வந்து வீடு கட்டியிருக்கோம். வீட்டு பக்கத்தில் ரோட் சைடில் இருக்க இடத்துல வீடு கட்டியிருக்கோம் இல்லையா, அதுவும் அதே மாதிரி இடம் தான். இங்கே இருக்கிறதும் அதே மாதிரி இடம் தான். எல்லாமே கோயிலில் வேலை செய்கிறதுனால கோவிலில் வந்து கொடுத்த இடம். அந்த மாதிரி இடங்கள் தான் எல்லாருமே. கோவில் சம்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ருத்ராயணி அம்மன், திரிகுடேஸ்வரர் அவங்களோட கோயில் வேலை செய்கிறவங்க அப்படின்னு சொல்லி எங்கள் மாமனார் பேர் போட்டு அவங்க பேரில் பட்டா பதிவு பண்ணி கொடுத்துருப்பாங்க. எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான். இப்போ நாங்கள் சேல்ஸ் பண்ணணும்னா எங்கள் ஃபேமிலியிலேயே இந்த பங்காளிங்களுக்குள்ளேயே வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தலையில் வந்து துணி போட கொஞ்சம் இழுத்தேன், புடவை உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு ஸ்வெட்டருக்குள்ளே. அதனால் அப்படியே வந்து ஸ்வெட்டரை மட்டும் இழுத்துட்டு வீடு வந்துருச்சு. இதான் ஸ்கூல். ரைட் சைடு தெரியுதுங்களா, லெஃப்ட் சைடு வீடு வந்துச்சு. அதனால் வந்து அப்படியே பொறுமையாக வந்து தலையில் நல்லா ஸ்வெட்டரை இழுத்து வச்சுட்டு இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் இறங்கிட்டு இந்த வண்டியில் ஏறுறதும் இறங்குறது தான் பெரிய டாஸ்க்கு. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனும் பொறுமையாக தான் போயிட்டு வந்தான். அதுக்கப்புறமா சின்னவனை அப்படியே உட்கார வச்சுட்டு உள்ளுக்குள்ளே போட்டான். வழி ஃபுல்லாக பேசிகிட்டே வந்தாங்க. அவன் வந்து அவங்க அண்ணா கிட்ட சொல்கிறான், நீ ஏன் ஸ்வெட்டர் போடாமல் வந்தனா, பனி பெய்யுது அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தான். அவனும் இல்லை பரவாயில்ல இப்போ தான் போயிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு 2 பேரும் பேசிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சைக்கிள் எடுத்துகிட்டு வண்டி அங்கே வச்சுட்டான். இவனோட வண்டி தான் எப்போவுமே வீட்டுக்கு பின்னாடி வைப்போம். நடுவில் வைக்கிறது புல்லட் இப்போ புதுசாக வாங்கியிருக்காங்க. இதான் வீட்டுக்கு வந்து 10 மணி ஆக 10 நிமிஷம் இருக்குது. பையனுக்கு மாத்திரை கொடுத்து சாப்பாடு கொடுத்துட்டு லைக் வரேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்தையும் சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வரேங்க. நன்றி, வணக்கம்.